ஹலோ கைஸ், என்கிட்ட இருக்க மொத்தமாக இருக்கிற எல்ட்ராகோ பேபிளிட் கலெக்ஷன் உங்களுக்கு தெரியும். எவ்வளோ பேபிளிட்ஸ் நான் வச்சிருக்கேன் எல்ட்ராகோவில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற எல்லாமே ஒரிஜினல் டக்காரடோமி எல்ட்ராகோ பேபிளிட்ஸ். பார்த்துங்க, கலெக்ஷனாகவே நம்ம வச்சுருக்கோம். இந்த எல்ட்ராகோ பேபிளிட்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக நம்ம பேப்ளேட் எக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்க லைட்னிங் எல்ட்ராகோ வச்சு தான் சண்டை போட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேப்ளேட் இவ்வளோவையும் டிஃபீட் பண்ணி சமாளிக்கிறானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ பேட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 பாயிண்ட் வச்சு நடக்கும்போது ரொம்பவே பெருசாக இருக்கும். அண்ட் இந்த லைட்னிங் எல்ட்ராகோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்னு சொல்ல முடியாது. காரணம் நம்மக்கிட்ட அந்த ப்ராப்பரான லான்ச்சர் கிடையாது. அந்த ஒரு ரீசன்னால இது பவர்ஃபுல் இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் நம்ம கூடிய சீக்கிரம் அந்த லான்ச்சரை வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் இந்த பேட்டில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பேப்ளேட் எக்ஸ் லைட்னிங் எல்ட்ராகோ வெர்சஸ் ஒட்டுமொத்தமான ஒரிஜினல் மெட்டல் பேப்ளேட்ல இருக்க எல்ட்ராகோ வம்சங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கைஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவசரப்பட்டு மூடிட்டேன். இங்கே வெளில இருக்கிறத திறந்து இருக்கிறத பார்க்கல. ஸோ ஃபேஸ்புக்கெலாம் விழுந்துருச்சு ப்ரோ. இது அப்படியே வெளில வச்சிரும். ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணி விட்டுருங்க. ஸோ பேட்டிலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடலாம் இன்ட்ரோவை போட்டு. இந்த பேட்டில் ஃபர்ஸ்ட் எடுக்க போகிறது ஹைப்ரிட் எல்ட்ராகோன்னு சொல்லலாம். அதாவது லைட்னிங் எல்ட்ராகோக்குள்ள முன்னாடி வந்த எல்ட்ராகோ இதான் ஃபர்ஸ்ட் எல்ட்ராகோ. இதை நீங்கள் அனிமி சீரிஸில் பார்க்க முடியாது, மாங்கா சீரிஸில் காமிச்சிருப்பாங்க. ஸோ பேட்டில் பண்ணி பார்ப்போம். 3, 2, 1 let it flip. ஓ, ட்ராகை பிடிச்சி சரியான ஹிட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. லைட்னிங் எல்ட்ராகோ எக்ஸு செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். செம்மையாக போயிடுச்சு ப்ரோ. ஆனால் ஸோ ஃபைனல் ரொட்டேஷன் வந்து ஹைப்ரிட் எல்ட்ராகோ தான் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கு தான் 1 பாயிண்ட்டு. இந்த டிப்பு வந்து ஆக்சுவலாக ட்ராக்கை பிடிச்சி இந்த டிப்பு ஆட்டோமேட்டிக்காகவே அவுந்துடும். ஸோ அந்த ஒரு பிரச்சனை இந்த எக்ஸ் ஸ்டேடியத்தில் இருக்குது. ஸோ லான்ச் பண்ணுவோம். எனிவேஸ் 3, 2, 1 let it flip. நெத்தியடி சொல்லியடி. ஓ, ஹிட்ரா வா தேடி. இந்த பாயிண்ட்டை லைட்னிங் எல்ட்ராகோ எக்ஸ் பேபிள் எடுத்திருக்கு. நல்லா இருந்துச்சு இந்த லான்ச்சு. ஸோ அடுத்த லான்ச்சை விட்டு பார்ப்போம். 3, 2, 1 let it flip. நெத்தியடி சொல்லியடி. எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரீம் ஃபினிஷ் கிடைக்குமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ப்ரோ. ஸோ பேபிளேட் எக்ஸுக்கு, அதாவது லைட்னிங் எல்ட்ராகோ எக்ஸ் பேபிளேடுக்கு ஸ்டாமினா போயிடுச்சு. பார்த்தாலே தெரியுது, தோத்துட்டான். ஸோ இதில் வின் பண்ணியிருக்கிறது ஹைப்ரிட் எல்ட்ராகோ. அடுத்து எடுக்க போகிற லைட்னிங் எல்ட்ராகோ. 3, 2, 1 let it flip. Let it flip. போடு 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 போடு. ஐயோ, ட்ராக்கை பிடிக்கிறான் ஆனால் ப்ராப்பராக பிடிக்க மாட்டேங்கிறான் ப்ரோ. யார் ஸ்டெமினா மெயின்டைன் பண்ண போகிறா? ஆப்வியஸ்லி மெட்டல் பேப்ளேட் தான். ஒரிஜினல் லைட்னிங் எல்ட்ராகோ தான் வின் பண்ணியிருக்கு. 3, 2, 1 let it flip. Let it flip. ஓ ஓ ஓ ஓ ஓ, என்ன ஸ்பீடுங்க! அரித்தனமான ஸ்பீடில் இருக்கு. மாஸ். பட் இவ்வளோ ஸ்பீட் இருந்துமே ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. ஸ்டாமினா ரொம்பவே சீக்கிரமாக போயிடுச்சு. ஒரிஜினல் லைட்னிங் எல்ட்ராகோ டிஃபீட்டே பண்ண முடியல அப்படிங்கிறதா ஒரு உண்மை. அடுத்து எடுக்க போகிறது ஸ்பின் ஸ்டீலின் மன்னலான மீடியோ எல்ட்ராகோ. இந்த பேட்டில் மீடியோ எல்ட்ராகோ தோற்று போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. காரணம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்பின் ஸ்டீல் பேப்ளேட். லெஃப்ட் கிட்ட சண்டை போட்டு இவன் ஜெயிக்கிறத விட ரைட்டு கிட்ட தான் ஈஸியாக ஜெயிக்க முடியும். பட் பார்ப்போம் இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத. 3, 2, 1 let it flip. ஓ, யார் ஜெயிக்க போகிறா? ஏய், பரவாயில்லையே, மீடியோ எல்ட்ராகோ ஜெயிச்சிருச்சு. நான் கூட தோற்றுருவோம்னு நினச்சேன். ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அடுத்த லான்ச்சை விடுவோம். 3, 2, 1 let it flip. நான் சொன்னேன்னா, இந்த எக்ஸ்டீரியத்தில் இந்த ட்ராக்கை பிடிச்சிச்சுன்னா இந்த டிப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்து விழுந்துடும். 3, 2, 1 let it flip. நெத்தியடி சொல்லியடி. யார் ஜெயிக்க போகிறா? ஓ, போடு போடு போடு. ஹெவி ஹிட்டு கொடுத்துருக்கு. பட் மீடியோ எல்ட்ராகோ தாக்கு பிடிச்சி நின்றுவானா? ட்ரா மாதிரி இருக்குது. ஆனால் மீடியோ எல்ட்ராகோ ஃபைனல் ரொட்டேஷன் கொடுத்த மாதிரி இருக்குது. என்னால் புரிஞ்சுக்க முடியல. ஸோ ரீலான்ச் விட்டுடலாம். எனக்கே கன்ஃபியூஸாக தான் இருக்குது. 3, 2, 1 let it flip. டிப்பு பிடிங்கிருச்சுடா. 3, 2, 1 let it flip. Whoa, 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 whoa. Face to face hit.
ஓ லைட்னிங் எல்ட்ராகோக்கு ஸ்டெமினா குறைஞ்சிருச்சு. ஸோ மீடியோ எல்ட்ராகோ தான் இப்போ இந்த பேட்டிலே வின் பண்ணியிருக்கு, உண்மையிலே தரம். ஸோ அடுத்து நான் எடுத்திருக்கிறது வந்து எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டர், மோஸ்ட் பவர்ஃபுல்லான எல்ட்ராகோ பேப்ளேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லான்ச் பண்ணி பார்ப்போம், அனிமி சீரிஸ் படி சொல்கிறேன். 3 2 1 அடி. இந்த எல்ட்ராகோ தோக்கடிக்கவே முடியாது. என்ன இவன் ட்ராகை பிடிக்கிறான். ஓ ஃபைனல் சர்வைக்கு போயிடுச்சு எல்ட்ராகோ. ப்ரோ எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டர் தள்ள மாட்டுது ப்ரோ. ப்ரோ வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? என்னால் புரிஞ்சுக்க முடியல. எப்பரா பேப்ளேட் எக்ஸ் ஜெயிச்சு எனக்கு தெரில. நான் இழுத்து விட்டது சரியில்லை. இப்போ லான்ச் பண்ணுறேன். 3 2 1 அடி. இப்போ பேப்ளேட் எக்ஸால் என்ன பண்ண முடியுங்கிறத பார்ப்போம். ஓகே ப்ராப்பரான ஹிட் இன்னும் விழுகலை. ஒரு ஹிட்லேயே லைட்னிங் எல்ட்ராகோ தலை மாடிருச்சு. ஓகே சோலி முடிஞ்சிருச்சு. எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டர் மாஸ்க் காட்டிருச்சு. அதான் நான் பார்த்தேன் ஸ்டார்டிங்கில் தோத்துன்னு எனக்கு கொஞ்சம் மாதிரி அள்ளி விட்டுருச்சு. ஓ வெறித்தரமான ஸ்பீடில் இருக்கு ப்ரோ. பட் ஸ்டில் பேப்ளேட் எக்ஸ் எல்ட்ராகோவால் ஜெயிக்க முடியல. வின் பண்ணியிருக்கிறது எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டர் தான். ஸோ அடுத்து எடுக்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கோல்டன் எல்ட்ராகோ. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதான் அந்த எல்ட்ராகோ, கோல்டன் எல்ட்ராகோ டெஸ்ட்ராய். ஸோ லான்ச் பண்ணி பார்ப்போம். 3 2 1 லடி ட்ரிப் லடி ட்ரிப். ஓ செம்மையாக இருக்குல்ல பேப்ளேட், பார்க்குறதுக்கும் செம்மையாக இருக்குது, சண்டை வர்றதுக்கும் மாசாக தான் இருக்குதுப்பா. ஆனால் யார் ஜெயிக்க போகிறா? டெஃபினெட்லி மெட்டல் பேப்ளேட் ஜெயிச்சிருவங்க. ஸோ கைஸ் கோல்டன் எல்ட்ராகோ டெஸ்ட்ராய் இதை வின் பண்ணியிருக்கு. அடுத்த லான்ச்சை விட்டுருவோம். ஒன் சைடாகவே மேட்ச் போகுது. இவன் ஒரு பாயிண்ட் கூட உருப்படி எடுக்கவே இல்லை. 3 2 1 லடி ட்ரிப் லடி ட்ரிப். ஓ கமாண்ட ஹிட்ரா. ஓ இவோ என்னதான் ஃபோர்ஸில் இழுத்து விட்டாலுமே இந்த லைட்னிங் எல்ட்ராகோ அவ்வளோவா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது இந்த ஒரிஜினல் மெட்டல் பேப்ளேட் எகெயின்ஸ்டாக. அது உண்மை தான், சொல்லி தான் ஆகணும். அதான் நடக்குதுங்க. ஸோ கைஸ் இதுலேயும் மண்ணை கவி விட்டது. அடுத்து எடுக்க போகிறது நம்மளோட கார்டியன் எல்ட்ராகோ. 3 2 1 லடி ட்ரிப். ஒரு டிஃபென்சிவ் பேப்ளேட் கார்டியன் எல்ட்ராகோ. அட்டாக் கிட்டே ஒன்றும் பண்ண முடியல. டிஃபென்ஸ் கிட்டே என்ன பண்ண போகிறோம்? ஒன்றுமே பண்ண முடியாது ப்ரோ. பட் பார்க்கலாம். ஓ டிஃபென்ஸை உடச்சிருவானோ? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே. 2 தடவை ட்ராக்கை பிடிச்சி ஃபேஸ் டு ஃபேஸ் அடிச்சிருக்கு. கார்டியன் எல்ட்ராகோட ஸ்டெமினா ரொம்பவே கம்மியாயிருச்சு, பார்த்தாலே தெரியுது. பட் ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இல்லை. முடியாது ப்ரோ. இருக்கலே பவர்ஃபுல்லான எல்ட்ராகோ எதுன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறது கார்டியன் எல்ட்ராகோனா. ஏன்னா இது ஒரு டிஃபென்சிவ் பேப்ளேடு. பாக்கி இருக்க எல்ட்ராகோ எல்லாம் அட்ராக்டிவ் பேப்ளேடு. அப்போ டிஃபென்ஸுக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குன்னு பாருங்கள். ஸோ அடுத்த லான்ச்சை விட்டுலாம். 3 2 1 லடி ட்ரிப் லடி ட்ரிப். ஹிட்டு கொடுக்குறான். ஹிட்டு சமடா பயங்கரமாக இருந்துச்சுங்க. அந்த சைடு வாக்கில் பூந்துக்கிட்டு அடிச்சது மாசாக இருந்துச்சு. ஆனால் என்ன தான் அடித்தாலுமே அந்தளவுக்கு ஒர்த் இல்லைங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் இருந்தாலும் ட்ரை பண்ணுறான்ப்பா. நான் அடித்த ஒருத்தனா டிஃபீட் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன். ஆனால் இது வரைக்கும் ஒருத்தரை கூட டிஃபீட் பண்ண முடியல. ஸோ கைஸ் கார்டியன் எல்ட்ராகோ தான் இதிலையும் வின் பண்ணியிருக்கு. இனி மிச்சம் இருக்க 2 பேப்ளேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த அசால்ட் மீடியோ எல்ட்ராகோவும் அண்ட் ரஷ் மீடியோ எல்ட்ராகோவும் தான். ஸோ இது 2மே மீடியோ எல்ட்ராகோவோட அம்சங்கள். ஸோ லான்ச் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரஷ்ஷை லான்ச் பண்ணலாம். 3 2 1 லடி ட்ரிப் லடி ட்ரிப். ஹேய் ஹே ஹே ஃபஸ்ட்டு டைம் ஒரு பாயிண்ட் எடுத்துருங்க. எவ்வா இதையாவது டிஃபீட் பண்ணிட்டேங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது. ஆனால் ஒரு பாயிண்ட் தான் எடுத்திருக்கேன், இன்னும் டிஃபீட் பண்ணல. ஸோ இன்னொரு பாயிண்ட் எடுத்தாலும் டிஃபீட் ஆயிரும். பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறத. ஸோ 1 பாயிண்ட் கோஸ் டு லைட்னிங் எல்ட்ராகோ எக்ஸ் வெர்ஷன். 3 2 1 லடி ட்ரிப் லடி ட்ரிப். போற கமாண்டா இழுத்து விட்டுருக்கா. உசுர கொடுத்து ஓ போட். ஐயோ கீழே விழுதுடா ப்ரோ. பிடிச்சி நின்றுருக்க ப்ரோ. ஆடா பண்ணடா ப்ரோ. அவன் நிற்க மாட்டாங்க, அவன் செத்துட்டான். ஸோ கைஸ் பயங்கரமாக இழுத்து விட்டேன். செம்மையாக தான் அடிச்சு. பட் என்ன பண்ணுறது, ஸ்டாமினா இல்லாமல் போச்சு. அடுத்த லான்ச்சை விட்டுருவோம். 3 2 1 லடி ட்ரிப். நெத்தியடி சொல்லியடி. திஸ் இஸ் த சம்பவம் கைஸ். ஸ்டேடியம் பாக்கெட் பண்ணல, ஸ்டேடியத்தை விட்டு வெளியில் தள்ளி விட்டா. ஸோ இந்த அளவு ஒரே ஒரு பாயிண்ட்டை
பேப்ளேட் எக்ஸ் லைட்னிங் எல்ட்ராகோ எடுத்திருக்கு. அதுவும் ரஷ் எல்ட்ராகோக்கு ரஷ் மீடியோ எல்ட்ராகோன்னு சொல்லுவாங்க. அந்த பேப்ளேடுக்கு எகெயின்ஸ்டாக உண்மையிலே மாசம் தான் சொல்லணும். ஒரு பாயிண்ட் எடுத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அடுத்து எடுக்க போகிறது அசால்ட் எல்ட்ராகோ தான். லான்ச் பண்ணி பார்ப்போம். இதையும் டிஃபீட் பண்ணிட்டேன்னா 2 பாயிண்ட் இருக்கும். பார்க்கலாம். 3 2 1 ரெடி. ஸோ அசால்ட் எல்ட்ராகோ கொஞ்சம் ஸ்டெமினா ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஆமாம், இதோட டிப்பு ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கனால இது ஸ்டெமினா ரொம்ப கம்மி. ஸோ அதனால் 2 பேப்ளேடு ஒரே நேரத்தில் லான்ச் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். பொசிஷன் ப்ரோ. 3 2 1 ரெடி. ஓகே, இது பக்காவான லான்ச்சுன்னு நான் நினைக்கிறேன். யார் ஜெயிக்க போகிறா? ஆனால் எக்ஸுக்கு ஸ்டெமினா போயிடுச்சு. யார் ஜெயிக்க போகிறான்னு தெரில. ஓ, ரஷ் வின் பண்ணிருச்சுங்க. எந்த பேபியோட ஃபஸ்ட்டு நான் லான்ச் பண்ணுறேனோ அந்த பேபியோட வின் ஆகுது. இந்த 2 பேரில் சொல்கிறேன். 3 2 1 லடிட். 3 2 1 லடிட். ஏன்னா இவனை பாக்கெட் போட்டு விட்டான். விட்ட பர்சன் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இவன் பாக்கெட்டில் போயிட்டான். எனிவேஸ் கைஸ், இதில் தோற்றுருக்குது லைட்னிங் எல்ட்ராகோ பேப்ளேட் எக்ஸு தான். பட் ஆக்சுவலாக ஓகே தான், ஆனால் ஓகே இல்லை. சண்டை பிறகு எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இருக்குது. ஏன்னா இவன் அந்தளவுக்கு பெருசாக ஒரே ஒரு தடவை இவனை மட்டும் டிஃபீட் பண்ணியிருக்கா. பட் மித்த எல்ட்ராகோ வம்சத்துக்கிட்ட தோத்து தான் போயிருக்கா அப்படிங்கிறத சொல்லித்தாகணும். சரி, ஓகே, இன்னொரு லான்ச் விட்றேன் நான். 3 இல்லை, இதுதான் ஃபஸ்ட்டு. 3 2 1 ரெடி. சுத்தம்டா. 3 2 1 ரெடி. பார்த்தீங்களா? சப்போஸ் இந்த பேபியோட ஃபஸ்ட்டு விட்டால் பேபியோட எக்ஸு ஜெயிச்சிருது. ஒரே நேரத்தில் விட்டால் தான் யார் ஜெயிப்பாங்கிறது இவங்க இதில் தெரியும். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த எல்ட்ராகோவோட மித்த இருக்க எல்லா எல்ட்ராகோவுமே ஓரளவுக்கு ஓவர் பவராக தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி தாகணும். ஸோ நம்மக்கிட்ட இருக்க கலெக்ஷனில் மொத்த எல்ட்ராகையும் வச்சு சண்டை போட்டோம். இதில் ஒரே ஒருத்தன் தான் டிஃபீட் பண்ண முடிஞ்சு. அதுவும் இந்த ரஷ் எல்ட்ராகோ. மித்த எல்லா எல்ட்ராகோ பேப்ளேட் கிட்டையும் தோற்று போயிட்டான் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ கைஸ், இனி இந்த பேப்ளேட் எக்ஸில் வேறு எல்ட்ராகோ வம்சங்கள் ரீமேக் பண்ணுறாங்களா? அதாவது மீடியோ எல்ட்ராகோ இருக்குது, அதே மாதிரி எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டர் இருக்குது. இதெல்லாம் ரீமேக் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரில. பட் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத பார்ப்போம். ஸோ கைஸ், இந்த வீடியோ தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நாளைக்கு ஒரு புது வகையான வீடியோவில் பார்க்கலாம். ஸோ see you on the next video. This is crafted by Dabamanda. Tada guys.